அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 50வது 51வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார். அதில் குறிப்பாக கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த பகுதியில் இப்படி இயேசு அங்கே வந்திருக்கிறார் என்று ஒரு மனிதன் கேள்விப்பட்டான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஏரோது ராஜாவின் அரண்மனையிலே இருந்த ஒரு உத்தியோகஸ்தன், ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவன். ஆக ராஜாவின் மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மனிதன் இயேசுவை தேடி வந்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய குமாரன் மரண அவஸ்தையா இருந்தான். அவனுக்காக இயேசுவை தேடி வந்தான் தகப்பன். எப்படியாகிலும் ஆண்டவர் இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்து விட மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்ளும்படியாக வந்தான். அப்படி வந்தவன் இயேசுவை பார்த்து, இயேசுவே, என்னுடைய குமாரன் மரண அவஸ்தையா இருக்கிறான், நீர் வந்து அவனுக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். எவ்வளவுதான் உயர்ந்த பதவியில் இருந்தாலும், பணம் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், ஒரு நேரம் வரும்பொழுது அவர்களுக்கு இயேசு தேவையா இருக்கிறார். பாருங்கள், ராஜாவின் மனுஷன் இயேசுவை தேடி வந்தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உயர்ந்த பதவியில் இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, பெரியோரோ சிறியோரோ, படித்தவர்களோ படியாது, யாரா இருக்கட்டும், இன்றைக்கு அந்த மனுஷனுக்கு இயேசு தேவையா இருந்தது போல உங்களுக்கும் இயேசு தேவையா இருக்கிறார். அந்த மனிதன் தன்னுடைய அந்தஸ்தை பாராமல் தன் தேவைக்காக இயேசுவை தேடி வந்தது போல இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரே எனக்கு இது தேவை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு சுகம் தர வேண்டும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தர வேண்டும், என் குடும்பத்தில் நிம்மதியை தர வேண்டும், நான் எத்தனையோ இடத்துக்கு போய் பார்த்து விட்டேன், அலைந்து விட்டேன், ஒன்று நடக்கவில்லை, உம்மால் தான் ஆகும் ஆண்டவரே, எனக்கு ஏதாகிலும் செய்வீராக என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராஜாவின் மனுஷனுக்கு இறங்கினவர் உங்களுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.